நிஜமா சொல்றேங்க. இதுவரைக்கும் தீபாவளிக்கு குலோப் ஜாமுன், முறுக்கு தவிர வேற எந்த ரெசிபியும் பெருசா ட்ரை பண்ணதில்ல. நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஓமப்பொடி ட்ரை பண்ணியிருந்தேன். செய்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. அதே சமயம் நல்லா மொறு மொறுன்னு கடையில கிடைக்கிற டேஸ்ட்லயே ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட ரொம்ப ஈஸியா 20 நிமிஷத்திலே இந்த ரெசிபிய செஞ்சிடலாம். மறக்காம வீடியோவ சேவ் பண்ணிட்டு இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1 ஸ்பூன் ஓமம் கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். ஓமம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க ஓமம் வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு உலக்கில் இடியாப்ப அச்சு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே எல்லா சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விடவே ஃபஸ்ட்டு நல்லா பபுள்ஸ் வரும். அதுக்கப்புறம் பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு 7-8 செகண்ட்லேயே எடுத்துடுங்க. கொஞ்சம் டைம் விட்டாலுமே கறியிடும், அதே சமயம் டேஸ்ட்டுமே மாறிடும். திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. திருப்பும் போது இடியாப்பா மாதிரி நூலாட்டம் வந்தால் இன்னொரு 10 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஓமப்பொடி வீட்டிலேயே தயார். மறக்காமல் தீபாவளி ட்ரை பண்ணி